ஹாய். ஹாய். இந்த எபிசோடு வந்து என்னன்னு டிஸ்கிரைப் பண்றதுன்னே தெரியல. ஒரே பாத்திரம் கழுவுறது, கிச்சன் ஒர்க்கு இப்படியே வந்து போயிடுச்சு. நெறைய பேர் இந்த 7:30 இஷ்யூக்கு வந்து ஏதோ ரோஸ்ட் இருக்குன்னாங்க. மார்க்கிங்க்கு ரோஸ்ட் இருக்குன்னாங்க. அது எதுவுமே இல்லாம வெறும் பார்வதி இது பாத்திரம் கழுவல. அமித்து கவுண்டர் டாப்ப கழுவல. இது எடுத்து வைக்கல, தொடைக்கல. இதுதான். இத எடுத்துட்டு வந்து ஆக்சுவலா சம்மந்தமே இல்லாம அமித் வந்து அவருக்கு பேசவே டைம் பத்தல. ஆமா. அமித்துக்கும் சாண்ட்ராக்கும் பார்வதி கூட உட்காந்துட்டு பேசுறதுல அப்படி ஒரு மன மனக்குமுறல்களை எல்லாம் அங்க கொட்டிக்கிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு இவங்க வந்து கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பர்சனல் கவுன்சிலரா மாறிட்டாங்க இவங்க 2 பேரும். அவங்களுக்கு உட்காந்துட்டு பார்வதி எப்படி நடந்துக்கணும், பார்வதி வந்து எப்படி கல்யாணம் பண்ணணும், பார்வதி கல்யாணம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கு பண்ணா அப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜ் சாட்சி பண்ணணுமா இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா, இல்ல வந்து பெரிய மண்டபம் எடுத்து கல்யாணம் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணா எப்படி அவங்க பார்வதி வந்து கமருதீன் வீட்டுக்கு வருவாங்களா, கமருதீன் வந்து பார்வதி வீட்டுக்கு வருவாரா, இல்ல அந்த மாதிரி அப்புறம் இவங்க வந்து மதுரையில வாழணுமா இல்ல சென்னையில வாழணுமா இல்ல பார்வதி வீட்டுல வாழ இப்படியே அதாவது அவங்க மொத்த வாழ்க்கைக்கும் இவங்க 2 பேரும் கவுன்சிலர். லாஸ்டா இவங்க வெளில வந்தா என்னடா நான் கூட இவங்க கேட்க போறது கிடையாது. ஆக்சுவலா இந்த ஒரு கமருதீன் பார்வதிக்கு நடந்த சண்டையை வந்து இதுல காமிச்சா நம்மளுக்கு தெரியும், நம்மளால பார்க்க முடியாது. நம்மளுக்கு ஒரு ஈவினிங் வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. அது வந்து நேத்து நைட்டு நடந்திருக்கு போல இருக்கு. அதுல வந்து கமருதீன் வந்து சொல்றாங்க, நீ என்ன கேம் ஆடுற பாரு, வெறும் பாண்டி தான் பேசுற, எனக்கு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது பாரு, செல்ஃபிஷான ஆள் நீ, நீ நல்லா உன் கூட இருக்கிறவங்களே கூட போட்டு தள்ளிடுவ. எப்படா வெளியே போறான், நீ எப்படா வெளில போற, நான் அடுத்த வாரம் வெளில போறேன், நான் அங்க போகும்போது கூட டாடா பை பைன்னு சொல்லுவேன்லாம் சொன்னாரு. சொல்யூஷன் கிடையாது இந்த விஷயத்துக்கு. ரொமான்டிக்காலாம் பார்க்க கூடாது, புரியுதா? சும்மா நான் என்னமோ உங்ககிட்ட ரொமான்டிக்கா தான் பேச வரேன், கேம் பத்தி நான் பேசல அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அரோரை பத்தி பேச வச்சுக்கோயே, வாயில அசிங்கமா வந்துரும். நீங்க யாருன்னு தெரியும், அதனால வந்து விடுங்க. நான் வெளியே போனா சந்தோஷப்படுற ஆள் நீ தான் பாரு அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அப்ப பார்வதி வந்து ஐ சோஸ் டு பி நைஸ் பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் தட் இமோஷன். அதான் நல்லபடியா இருக்கேன். ஏதோ நல்லபடியா இருக்கணும்னு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன்னா அவங்க அம்மா போனதுல இருந்து அவங்க நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இப்பதான் பெண்மையா வந்து உன் கூட இருக்கும்போது உணர்னேன், அது ரொம்ப தப்பு. நான் ரொம்ப வந்து ஹாப்பனிங்கான ரகடான ஆளு, உன் கூட சேர்ந்து நான் என்னமோ ரொம்ப மோசமா வந்து போயிட்டேன். அதாவது அவங்க இப்படியா அவங்க சொன்னாங்க, இப்படியா ஆனா இப்ப இப்படி ஆயிட்டாங்க. எப்ப இப்படி ஆவறது? எனக்கு கேம் போச்சு உன்னால. உன் கூட இருக்கிறதுனால எனக்கு வந்து கேம் போயிடுச்சு. எனக்கு வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரீம். நான் பாசத்தை காட்டினாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காட்டுவேன், கோவத்தை காட்டினா சந்திரமுகியா மாறிடுவேன். நான்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டேன், எல்லாமே எனக்கு எக்ஸ்ட்ரீம். அதெல்லாம் நீ பார்த்து. ஆனா உன்கிட்ட மட்டும் நான் வந்து ரொம்ப சாஃப்டா ஆயிடுறேன், அது எனக்கே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. அவர் கமருதீன் வந்து உன்னை பார்க்க வந்து வில்லனிக்கா தெரிஞ்சுது அப்படின்னாரு. இன்னைக்குதான் தெரிஞ்சு அவருக்கு. ஆமா, எனக்கு ஒரு பாதி தான் உன்னை பிடிக்கும் பாரு, மீதி பாதி ஒன்னு எனக்கு பிடிக்காது அப்படின்னாரு. அப்புறமா வந்துட்டு இது விஜேஎஸ் வந்தாரு. வந்த உடனே வந்து வெளியே வந்த உடனே பூசிக்காயை சுத்தி எல்லாரையும் உங்க தலைமையிலே எடுத்து உடையணும் அப்படின்னாரு. எதுக்கு சொன்னாருன்னே தெரியல. அப்புறமா வந்துட்டு என்ன பார்வதி, இதெல்லாம் எடுத்து ஏன்ட்ட முறைக்கூடாது பாரோ, பாரோ என்ன பார்த்து முறைக்க கூடாது பாரோ இப்படி பார்த்தாங்க. என்ன திமிரு, என்ன கொழுப்பு, இவங்க என்னென்ன மனநிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, முறைக்கிறாங்க, பிபியும் ஏமாத்துறாங்க. இவங்க எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்து பேரை கெடுத்துக்கிட்டு போறாங்கன்னே புரியலையே. அதான் வேதா பாப்பா வந்து சீட்டிங் பாருன்னு சொன்னாங்களே, குழந்தைய தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க பார்வதி. பாப்பா எல்லாம் உண்மையை தான் பேசும். ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல சாண்ட்ராவோட பசங்க எல்லாருமே பியூர் இன்டென்ஷன்ஸ்ல பேசுறாங்கன்ட்டு. அப்ப இவங்களும் பியூர் இன்டென்ஷன்ஸ்ல தானே பேசுவாங்க, ஒரே வயசு தானே ஆகுது. அந்த பாப்பா தான் ஒழுங்கான பாப்பா, இதுல பாப்பாவே கிடையாது அப்படின்னு. ஹீரோன்னு இருந்தா வில்லன் இருக்கதானே செய்வாங்க பாரு அப்படின்னு. ஓ, நீங்க உங்களே வில்லனா எடுத்துக்கிட்டீங்க, நான் உங்களை ஹீரோன்னு நினைச்சு பேசினேன் அப்படின்னாரு. அப்புறமா வந்துட்டு யாரோட கேம் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு அவங்க வீட்டுல இருந்து வந்துட்டதுக்கு அப்புறமா அப்படின்னு கேட்டு சபரி சாண்ட்ராவ் சொன்னாரு. கனி பார்வதி விக்ரம் கமருதீன அது வந்து தனியா ஆடணும்னு சொன்னதுனால அவர் பார்வதிக்கு அகேன்ஸ்டாவே நிறைய பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கன்றது சொன்னாரு. கமருதீன் பார்வதியை சொன்னாரு. நான் அவர் எல்லாத்தையும் புட்டு வச்சிட்டாரு அன்னைக்கு நைட்டு பேசுறது எல்லாத்தையுமே. நான் வந்து லவ் கேமு ஒரு அது மட்டும் தான் பண்றேன், கேம் பத்தி பேச மாட்டேன்னு சொல்றா, ஒரு சிஐடி மாதிரி பேசுறாங்க அப்படிலாம் வந்து சொன்னாரு. அப்புறம் திவ்யா வந்து கமருதீன் வந்து என்கிட்ட ஜெனுவனா சாரி கேட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்றாங்க, கமருதீன் திவ்யாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெனுவனாலாம் வந்து சாரி கேட்கல, அவங்க வந்து இதுவா தான் கேட்டிருக்காங்க. அது பேர் என்ன, இது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலா, ஒரு என்ன சொல்றது, சும்மா அந்த நேரத்துக்கு சரி கட்டுறதுக்கு. ஆமா. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொருத்த வந்து இம்பல்சிவா பேசிட்டே இருக்கிறாள். இப்ப எல்லார்கிட்டயும் போய் இதை இப்படிதான் சொன்னா அப்படிதான் சொன்னேன்னு வந்து பேசிட்டு இருக்காரு.
ஸோ இது எல்லாமே அந்த ஃபினாலேல வந்து போகும்போது நம்மளுக்கு ஓட்ஸ் வந்து இறங்கிடக்கூடாது, இல்ல ஓட்ஸ் வரணுன்றதுக்காக பண்ற டாக்டிக்ஸா எனக்கு ஃபீல் ஆகுது. பார்வதி, விக்ரம் ஒருத்தர கட்டி புடிச்சுட்டு சாரி சொல்லிட்டதுல எனக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலா பட்டுச்சு இத அப்டின்னாரு. நம்மளும் பேசியிருந்தோம். அப்புறம் வந்து பார்வதி வந்து கமருதீன சொன்னாங்க. வேலை செய்யலன்னு சொல்லி சொல்லி அவர் வந்து இது பண்ணாரு. அது வந்து உங்களுக்கு தலையா தானே அவர் சொன்னாரு. அப்புறம் என்னத்துக்கு நீங்க இதுல கொண்டு வரீங்க? ஒரு கம்ருதி தான் சொன்னாராம். அவர் வந்து அப்படியே சார்மர், லவ்வர் பாய். நாம தான் போய் போய் அவர் மேல விழுந்துட்டு இருக்க மாதிரி பேசுறாரு அப்டின்னாங்க. அப்புறம் கமருதீன் சொன்னாங்க, "இந்த டாஸ்க்ல நான் நல்லா பண்ணேன் சார். வேற ஏதாவது தமிழ் அந்த மாரிலாம் வந்தா அதுல பார்வதி தான் நல்லா பண்ணுவாங்க. எனக்கு என்ன வருதோ அதானே என்னால பண்ண முடியும்." அதுக்கே வந்து சொல்றாங்க. நான் தான் இவங்களுக்காக இருந்திருக்கணும் அந்த இடத்துல. ஆ, செகண்ட்ஸ் ஆ. இவங்க செகண்ட்ஸ் வந்து 2 வாட்டி பண்ணாராம் அவரு. அவர் 2 வாட்டியுமே வந்துட்டு மத்தவங்க எல்லாம் சரிக்கா ஆதிரை இருந்தாங்க, கனி இருந்தாங்க. அவங்கலாம் யாருமே என்ன ஒண்ணும் சொல்லல. இவங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க வந்து என்னோட சான்ஸ நீங்க கிராப் பண்ணிக்கிறீங்க. எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே விட மாட்றீங்க அப்டின்ட்டு. பிகாஸ் அவர் என்னமோ சொன்னாரு, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் உன்ன தான் சொல்லுவேன். வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் உன்ன தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா. அதனால அவங்க வந்து அப்ப நான் எதுவுமே செய்யலன்னா என்ன வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர். அப்ப நான் அதெல்லாம் செஞ்சேன்னா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்ல முடியாதுல்ல உன்னால. அப்ப என்னோட சான்ஸையும் நீயே எடுத்துக்கிட்டு என்ன வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஆக்கணும்னு பாக்குற. அப்படி சொல்றாங்க அவங்க. அப்புறம் சொல்றாங்க, "இவங்களுக்காக நான் நெறைய இடத்துல அடி வாங்கியிருக்கேன். இவங்களுக்காக எனக்கு ஓட்டு வந்து வந்திருக்கு. இவங்களுக்காக சண்டை போட்டுருக்கேன். எனக்கு அதெல்லாம் வந்து மைனஸ் தானே. நான் அத பண்ணாம இருந்திருப்பேன்ல" அப்டின்றாங்க. சுபிக்ஷா சொன்னாங்க, "அரோரா சொன்ன மாரி எனக்கும் யாருமே ஜெனூனா மாறுன மாரி தெரியல" அப்டின்ட்டு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாங்க. விஜய் சேதுபதி சார் போயிட்டதுக்கு அப்புறமா. அத பத்தி நீ சொல்லுமா? இவங்க வந்து என்ன பத்தி சொன்னாங்க? அது மறந்து போச்சு எனக்கு. அதான் நீங்க ஜெனுவனா சாரி கேட்கல அப்டின்றத அரோரா பேசுனாங்க. ஜெனுனா பேசல அப்படின்றதுக்காக அவங்க சொல்றாங்க. அவங்க வந்துட்டு இல்ல. நீங்க சொல்லுங்க திவ்யா. உங்களுக்கு நான் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க என்ன சொன்னாங்க, இல்ல எனக்கு ஜெனுவனா தான் தெரிஞ்சதுன்னாங்க. அவங்க சொன்னாங்க, இல்ல அப்படிலாம் கிடையாது. உனக்கு வந்து கோவம் இருந்துட்டே இருக்குது. சும்மா வந்து பூசி மொழுகுற. அதே மாரி தான் எல்லாருமே வந்து அவங்கவங்க சும்மா பேருக்கு இது பண்ணிட்டு இதுக்குள்ள பார்வதி உள்ள பூந்தாங்க. நான் வந்து என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னோனே அவங்க வந்து திவ்யா சொன்னாங்க, நாங்களே பேசிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கான்வர்சேஷனே முடியலன்னு. இதான் எல்லாரும் வந்து அதெல்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. எங்களோடக்கு தோணத பாயிண்ட்ஸ நாங்க வைக்கணும்னு அவர் வேணும்னே வந்து கம்ருதீன் வந்து இரு அவங்க பேசறத தான் நான் கேட்கணும் மூஞ்சி திருப்பிட்டாரு. அதுல ஒரு மாரி இல்ல அவங்களுக்கு வந்து என்னதுன்னா, "நீ என்கிட்ட சொன்னேல்ல, ஃபினாலே லிஸ்ட்ல இவங்கலாம் தான் வருவாங்க. இவங்கலாம் வரமாட்டாங்க. அப்ப நீ அந்த ஃபினாலே லிஸ்ட்ல போணுன்றதுக்கு தானே அத பண்ற." எல்லாருமே அதுதானே அப்டின்னு பண்ணுவாங்க. வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. ஃபினாலேல போணும்னா எல்லாரும் தானே நினைப்பாங்க. ஆமா. நம்மள தவிர மத்தவங்கலாம் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அ, கரெக்ட்டா? அப்ப அந்த நம்மள தவிரன்னும்போது அதுல நம்ம தானே முன்னாடி இருப்போம். ஆமா. இப்ப பார்வதி வந்து அததான் யாரோ கூட கேட்டாங்க. கப்பு குடுக்குறாங்க, காசு குடுக்குறாங்கன்னா, கப்ப நீ வச்சுக்கிட்டு காச நீ குடுத்துருவியா? எப்படி இருந்தாலும் நீ தானே 2த்தையும் எடுத்துட்டு போவ. ஆமா. அப்படின்னு சொல்லி அப்புறம் சொன்னாங்க. கமருதீன் சார் ரொம்ப திருந்திட்டீங்களே சார் அப்டின்னாரு விஜேஎஸ். ஆ விக்ரம் அவர் சொன்னாரு, திருந்தலாம் இல்ல. நீ காலைல கூட அவர் வந்து கேவலமா தான் பேசியிருந்தாரு திவ்யாவ. நான்லாம் திவ்யாவலாம் மதிக்க திவ்யாவ தேவையில்ல. பேசுனதுன்னு விடு. அவரு எல்லார எல்லாரையுமே பத்தியுமே அரோரா எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. சும்மா அவர் வந்து அந்த நேரத்துக்கு அவர் வந்து நான் கூட பரவாயில்லன்னு விட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், ஓகே 2 பேரும் தடுக்கலாம்னு நெனச்சேன். அப்புறம் பார்த்தா விட்டுட்டேன். ஏன்னா, அவங்க வந்து தேவையில்லாம பேசுறாங்க. உடனே அமி அ அ தே தே தேவையில்ல அது அப்படின்னாங்க. உடனே சாண்ட்ரா வந்து, ஆமா திவ்யா ஓவரா பேசுது. அது வாய திறந்து எல்லாரையும் வாய புடுங்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து சொன்னாங்க, இன்னைக்கு விக்ரம் என்னமோ எல்லாருக்கும் திவ்யா ஃபோபியாவே கடந்தது பாத்தியா? ஆமா. இந்த பக்கம் அமித் நேத்து ராத்திரில அவர் தூங்கவே இல்ல. திவ்யா தான் போணும், திவ்யா தான் போணும், திவ்யா தான் போவாங்கன்னு நெனைக்கிறேன், திவ்யா தான் போகணும்னு அவரு புலம்பிட்டு இருந்தாரு. சாண்ட்ராவும் அதே மாரி புலம்பிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் திவ்யாவுக்கு வந்து என்ன சொல்றது, பைத்தியம் முடிச்ச மாரி திருப்பி ஆயிட்டாங்க. அவ்ளோ லாங்கா ஒளர் ஒளர்ன்னு பேசுனாங்க. ஒளர்றாங்க. ஆமா. அப்புறம் வந்து இவங்க அ விக்ரம் சொன்னாரு, "இது வந்து ஒரு செம்ம வாரம் கேப்டன் ஆவறதுக்கு. இதுக்கு எந்த வேலையும் இல்ல. எந்த கான்ஃப்ளிக்ட்ஸுமே இல்ல பெருசான்னு." கான்ஃப்ளிக்ட்ஸ் அவர் லைஃப்ல இருந்ததே சார் அப்டின்னாரு விஜேஎஸ். அவருக்குன்னு ஒரு தனி லைஃப் அங்க ஓடிட்டு இருக்குல்ல. அப்புறம் கனி சொன்னாங்க, "வேலை இருக்கு அப்டின்னா, இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னா மத்தவங்கள வேலை செய்யறதுக்கு ஆர்டர் பண்ணாம, இவரே செஞ்சுட்டு இருந்தாரு." அப்ப சபரி சொன்னாங்க, ரூம வந்து தலை யூஸ் பண்றாரோ இல்லையோ, அத பயங்கரமா மிஸ்யூஸ் பண்ணது பார்வதி. இவரோட இந்த சைட் எல்லாம் வந்து வீக்கெண்ட்ல மட்டும் தான் வருது. ஆமா. அங்க வந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. ஆமா, அவர் வீக்கெண்ட்ல வந்து பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிட்டு அப்படியே வாய கொளச்சிக்கிட்டு அப்படியே நிப்பாரு. ஆமா. ஏன் அங்க தைரியமா பேசுங்களா? அங்க போய் உட்கார்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் நானும் பார்க்குறேன் பார்வதியோட பேசும்போது என்னமோ ஜாலியா வீட்ல எல்லாம் அக்கா தங்கச்சிங்களோட சண்டை போட்டுக்கிற மாதிரி உட்கார்ந்து அடிச்சு சண்டை போட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பாயிண்ட்ட கூட அங்க எடுத்து வைக்கிறது கிடையாது அவரு. இங்க வந்து பின்னாடி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துட்டு வருவாங்க. அது என்னதுன்னே எனக்கு புரியல இவங்களோட கேம் எல்லாம். அவர் பாரு சொன்னாங்க, "நான் பண்ண மாட்டேன். நான் அடம் பிடிப்பேன் தான் சார். ஆனா அத இத பண்ணிடுவேன். தானே போன வாரம் சொன்னாங்க. நான் வந்து உரண்டு பிடிக்கிற ஆளு தான். நான் கொஞ்சம் லேட் பண்ணுவேன் தான். எல்லாரையும் கடுப்பேத்துவேன் தான். அப்புறமா இப்ப நான் போய் சொல்லிட்டு 3 மணி செஞ்சுருவேன். நேரம் கழிச்சு தான் செய்வேன். தட் இஸ் மீ. நான் வந்து வேலை செய்யக்கூடியவள் தான் சார் பாரு. ம். பாருவால வேலை செய்ய முடியும். நான் பண்ணியும் இருக்கேன். பட் நான் அத ரொம்ப சொன்னதில்ல. அதனால உங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது." பாரு சாதாரணமா செஞ்சுட்டா அப்புறம் அது வேலை அந்த வேலைக்கு மரியாதை இருக்குமா? அவங்க சொல்லுவாங்க 1, 2, 3, 4, 5 பாத்திரம் தான் இருக்கு. அப்ப நான் செய்வேன்.
மதியானத்துக்கு மேல 13 பாத்திரம் வரும். ஸோ 13 பாத்திரம் வந்தா பாரு செய்ய மாட்டா. 15 பாத்திரம் வந்தா என்னைக்குமே செய்ய மாட்டா. அந்த மாதிரி தான் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. சுபிக்ஷா அப்ப பேசுனாங்க இல்லையா? ரெண்டு பேரும் தேவை அது ஒரு கான்வர்சேஷனா என்ன சொல்றது வினோத் கேப்டன் வந்து எடுத்து பைத்தியம் போயிருக்கணும். பேசினாரு பாரு, பைத்தியம் மாதிரியே பேசினாரு. சார் சாப்பாடு இது அப்ப என்ன சார் பண்ணும்? அத்த காலையிலே ஐயோ, போடணுமா? இது வேற என்ன அதுக்கு இது? அதுக்கு ஒரு குறும்படம் போட்டு காட்ட சொல்லுவார் பொழுது விட்டா. அதாவது ஐயோ எந்த முடியல வித என்னால. குற்ற உணர்ச்சி இல்லாம வேலையும் செய்யாம பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் வந்து 12 வாரமா பாத்துட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணுமே நீங்க எல்லாம் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு வந்துட்டு நான் அவங்க வேலை பார்த்து நாங்க பார்த்தது இல்ல. ஏங்க இந்த மாதிரி பண்ணலன்னா புடிச்சு ஜெயில்ல போட்டு சோறு தண்ணி இல்லாம உட்கார வைக்கணும். அத பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்புறம் ஏன் உப்பு அவங்க இல்லாம சாப்பாடு பண்ணணும்? குடுக்கணும். இல்லையா? அவங்களோட லக்ஸுரி ஐட்டம் கட் பண்ணணும். இல்லையா மேக்கப்பே போடக்கூடாதுன்னு சொல்லணும். ஏதோ ஒரு பனிஷ்மென்ட். நீங்க இப்ப வந்து சும்மா மைக்கு போடாததுக்கு பனிஷ்மென்ட் குடுத்தீங்கல்ல, எல்லாத்தையும் தூக்குனீங்கல்ல. அது மாதிரி இவங்க வேலை செய்யாம இருந்ததுன்னா, அதுக்கு என்ன ஒரு பனிஷ்மென்ட் வீட்டாருக்கு குடுங்க, இல்லன்னா பார்வதிக்கு குடுங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அப்படியே கடந்து வந்தாச்சு இவ்வளவு நாளா. ஆமா. அப்புறம் செய்யறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இவங்களுக்கும் எந்த ஒரு பனிஷ்மென்ட்டும் கிடைக்காது. செய்யறவங்களுக்கும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. அப்புறம் என்ன அது? ஆனா பேசும்போது பார்த்தோன்னா வக்கனையா பேசுவாங்க. அந்த வீட்ல இருக்கவங்க யாருக்குமே பார்வதியை எதிர்த்து கேட்கறதுக்கு துப்பு கிடையாது. ஆமா. வேலை வாங்கவும் முடியாது. அவங்க செய்யவும் மாட்டாங்க அவ்வளவுதான். அப்புறமா வந்து கிச்சன்ல வந்து சாப்பாட வந்து தொறந்து போட்டிருந்த விஷயத்த வந்து பேசினாங்க. திவ்யா, கனி நாங்க 2 பேர் தான் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து வைப்போம். நேத்து கூட வந்து அப்படியே போட்டு போயிருந்தாங்க. நான் தான் கிளீன் பண்ணேன். சரி கம்ருதீன் ஃப்ரீ டேன்றதுனால தூங்குறாருன்னு டிஸ்டர்ப் பண்ணல. அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு அமித் ஏன் தப்பு தான் சரி. இந்த வாரம் நான் ஸ்லிப் ஆகிட்டேன். அப்படிங்களாங்க அப்படியே உட்காருங்க அப்படின்ட்டாரு. அது ரொம்ப அநியாயம். அவங்க 2வது வாட்டி கூப்பிட்டதுக்கு அவங்க வந்து கண்ணாபின்னன்னு கத்துனாங்க. அதான். அவங்க வந்துட்டு மிஷன் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சொல்றா திவ்யா. கேடு கெட்டது. போட்டு குடுக்குது பாரு அப்படின்னு சொன்னாங்க சாண்ட்ரா. இங்கே வாயை திறக்க வேண்டியதானே. சரி எங்களை போட்டு குடுக்குதுன்னு சொன்னாங்க சார். மிஷன் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சொன்னாங்க அண்ணா. அண்ணா அவங்க சொன்னாங்க அண்ணா. இது நல்லா கேட்டு அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுங்க அண்ணா. வீட்டை விட்டு துரத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் வந்து விக்ரம் வந்து யார் வீட்ல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு விக்ரம் திவ்யா சாண்ட்ராவ சொன்னாங்க. திவ்யா ரொம்ப நல்லவங்க தான். ஆனா யார் சொல்றதையும் கேட்கவே மாட்டாங்க. அதனால அவங்க வெளில போணும். இதுக்கு திவ்யா வந்து விக்ரம சொல்லிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஸ்டினே அது அவங்களே சொல்றாங்க. நான் லெங்த்தா போனதால கொஸ்டினே மறந்துட்டேன். ஓ! இது இவங்களுக்கு ஒரு பெரிய ரோதனையா இருக்குது. இத அவங்க திருத்தவும் மாட்டேங்கிறாங்க. என்னன்னா சொல்ல வேண்டியத நல்லா யோசிச்சு ஒரு ட்ரையல் பார்த்துக்கிட்டு அப்புறம் எழுந்து நிக்கலாம்ல. அது சொன்ன உடனே பரபரப்பு. உடனே அது உண்மை சொல்லிடணும். என்னன்னா யார் எழுப்புறாங்களோ ஒன்னா அடுத்து அவங்கள சொல்றாங்க போல இருக்கு. இல்ல, இல்ல அவங்க கைய தூக்குறாங்கம்மா. விக்ரம் இவங்க பேர சொன்ன உடனே அவங்க கை தூக்கிட்டாங்க. ம். கம்முனு இருக்க வேண்டியது தானே. யோசிச்சுட்டு மத்தவங்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட் அவங்க கருத்து அவங்க ஏத்துங்க. சொன்னாங்க ஒரு உடனே உள்டம் நான் வந்து உடனே நான் சொல்லிடணும் அப்படின்றதுக்காக tat மாதிரி. இவெல்லாம் உளறுறீங்க பாருங்க. எல்லா விஷயத்துலயும் இனிமே நான் வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ ஃபேமிலி வந்துட்டதுக்கு அப்புறமா இவ்ளோ நாள் இதுக்கு கரெக்ட்டா வந்து சண்டை போடணும்னு இருந்தது. இனிமே நான் திவ்யா அது உண்மை. சம்பந்தப்பட்டு அது கரெக்ட்டா சொன்னாங்களா? அதாவது அப்புறம் சம்பந்தமே ஒவ்வொரு இல்லாம தடவையும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்தாரு. முதல்ல வந்து அப்பாவி வேடம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரகடு. அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுல இருந்து வந்துட்டு போனதுக்கு அதுக்கு அப்புறம் விஜேஎஸ் பண்ணாரு பாருங்க. ரொம்ப அது தேவையில்லாத இது 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 ஒரு கண்டஸ்டன்ட் இப்படி இல்லாம அவர் டிகிரேட் பண்றது. சரி அவரோட வழக்கம் அது. அவர் ஆமா. மாற மாட்டாரு. அதுக்கப்புறமா வந்து சுபிக்ஷாட்ட பீக் பாக்ஸிங்க வந்து நீங்க கத்துக்கிட்டது சூப்பரு. ஆனா அது மட்டுமே இல்ல பிக் பாஸ். இன்னும் நீங்க நெறைய வந்து பண்ணணும் அப்படிலாம் சொன்னாரு. அப்புறமா அமித் எலிமினேட் ஆனாங்க. அப்புறமா எலிமினேட் ஆயிட்டோனே எல்லாருக்கும் உங்கள புடிச்சிருச்சு அப்படின்னாரு கானா வினோத். ஆனா மக்களுக்கு என்ன புடிக்கல அப்படின்னாரு. அப்புறமா வந்து பிபி வந்து மை ஜென்டில் ஜெயண்ட் அப்படின்னு வந்து சொன்னாரு. அப்புறம் பார்வதி வந்து சொன்னாங்க, என்னடா எல்லாத்தையும் வீக்கெண்ட்ல வந்து சொல்ற. அப்புறமா எதுவும் சம்மந்தமே இல்லாம கம்முனு உங்க அப்பா இறந்தாருல உங்க அப்பா இறந்தாருலன்னு எதையோ ஆரம்பிச்சாங்க. நான் வாக்குமூலம் தான் வாங்குனேன். உங்க அப்பா இறந்தாருல என்னென்னமோ வளர்றாரு. ஒண்ணுமே நம்ம எனக்கு புரியல. அப்படியே சஸ்பென்ஸோட விடுவோம் அவ்வளவுதான். அப்புறம் அமித் வந்து சொன்னாங்க, பாரு உன் நியாயமே இல்லாத பேச்செல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். கானா வினோத் நீங்க உங்க சாங்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நானே பார்க்கும்போது எப்படி இப்படிப்பட்ட சாங்லாம் போடுறீங்க. எனக்கும் அந்த திறமை இருக்கான்றது உங்களால தான் நான் கத்துக்கிட்டேன். நம்ம இதை வந்து கம்போஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணணும்லாம் சொன்னாரு. அப்புறம் திவ்யாவுக்கு வந்து ஒரு சண்டை எடுத்தா அது வந்து ஷார்ட்டா இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நீங்க பண்ணணும். சுத்தி வளைச்சு ரிப்பீட் பண்றீங்கன்னோட திவ்யா வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்காக சண்டை போடல அமித். ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஹர்ட் ஆகியிருந்தா தான் நம்ம பண்ணுவோம்னோட விஜய் சொன்னே புடிச்சுக்கிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்ப போறாரு. எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாங்க. விட்டுருங்க முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி. அவரு கடைசி வரைக்கும் திவ்யாவை ஒரு இதுல சொல்லிட்டு போயிட்டாரு. அது நிக்கதான் போகுது. திவ்யா இனிமே எதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்ல. அவர் எலிமினேட் ஆகி போறாரு. கூட்டு போங்க. சொல்லணும். அவங்களாம் ஒரு கண்டஸ்டன்டாவே நீங்க இனிமே வந்து பார்க்க தேவையில்ல. அவன் எலிமினேட் ஆகி நம்மள மாதிரி வந்துட்டாங்க. அவரும். ஆமா ஒரு ஆடியன்ஸ். ஒரு ஆடியன்ஸ். அவ்வளவுதான். சோ இதான் இன்னைக்கு நடந்தது. வேற எதுவும் நடக்கல. அதே ரொம்ப ஒரு மாதிரி தான் போச்சு. சோ நாளைக்கு சந்திக்கலாம். சாண்ட்ரா எழுதாங்களே. சாண்ட்ரா வந்து பயங்கரமா அழுதாங்க. பொங்கி எழுதாங்க. நான் கூட அமித்தோட சட்டையை ஏன் வாங்கலன்னு தெரியல. அதுதான் நானும் அந்த பார்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். நீங்க உங்களோட கோர் கோட் அவுத்து கொடுத்துருங்க அமித். நான் உங்களுக்காக இந்த வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் போயிட்டேன்.
அது ஒண்ணுதான் குறைச்சல். அப்படியே பொங்கி பொங்கி வந்துருச்சு. அவங்க அமித்னு சொன்ன உடனே அப்படியே அடிச்சுட்டு அழுதாங்க. ஆனா வந்து மயக்கெல்லாம் போட்டு விடல. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.